ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ட்ரேடிங் வித் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த டாபிக் நிறைய பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இந்தியாவில் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதாகட்டும், அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டு வால்யூம் வந்ததாகட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருந்ததுன்னு சிபிஏ ஷேர் பண்ணாங்க. அவங்களோட ஒரு வார்னிங் மெசேஜும் என்ன அப்படின்னா, 97% லாஸ் தான் பண்ணுறாங்க. இந்த ஒரு 0.% ரீட்டைல் இன்வெஸ்டர் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மோட்டில் இருக்கவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ரிமைனிங் 2.5 பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கிளாரிட்டி தெரியுதுன்னா, ஒரு அமௌண்ட்டை காமனாக எல்லோரும் ஒரு பேஸ்கெட்டில் போடும்போது அதுலேயே ரொம்ப ஒரு கிளவராக டிசைட் பண்ணுறவங்களும் அவங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு ஏர்ன் பண்ணுற அந்த சிஸ்டம் அவங்களுக்கு தெரியுது. ஜென்ரல் ஆடியன்ஸாக வர ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட மணி பார்த்திங்கன்னா இங்கே லாஸ் ஆகுது. ஆனால் அந்த ஒரு ஹைப் கொடுக்குறாங்கல்ல ஒரு சில பேர், அந்த 0.5% பீப்புள், அவங்க தான் திரும்ப திரும்ப ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு அவங்க சேர்க்குற இந்த கூட்டம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ன்றது கிளியர் கட்டாகவே சிபிஏ சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய ஆக்ஷன்ஸும் எடுத்திருக்காங்க அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலெலாம். பட் என்ன தான் ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்தால் கூட ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அது மேலே உள்ள அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற அந்த எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ அவங்களும் அந்த லாஸ் பண்ணுற அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமாகுது. என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, இனிஷியல் ஃபேஸ்லையும் சரி, எக்ஸிஸ்டிங் ஆளுங்களும் சரி. பட் நம்ம எப்போவுமே நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம அடிப்படையாக பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம யாருமே கவனம் செலுத்துறதில்லை. ஆனால் எடுத்த உடனே இந்த ட்ரேடிங்ஸில் போட்டு பணத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு அதோட இம்பேக்ட் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருக்குமே பணம் முக்கியம்தான். ஆனால் அங்கே சேர்க்குறத விட லாஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரேடிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு ட்ரேடிங்கில் இந்த டேட்டா நம்ம 2022 எடுத்திருக்கோம். செப்டம்பர் மாதம் டுடேன்னு நான் டேட் போட்டிருக்கிற காலம். ஸோ ஒரு ஜூன் மாதம் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன இருந்திருக்கு, ஆஃப்டர் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நம்ம எல்லாருக்குமே அதுலேயே நம்மளோட ஃபோக்கஸ்டு இருந்துச்சுன்னா கூட நம்ம பெருசாக அதில் ரிட்டர்ன் பார்க்கல. இது ஆல்மோஸ்ட் ஒரு லார்ஜ் கேப் செக்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே காலகட்டத்தில் ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் ஆவரேஜாக எல்லாத்துலேயுமே. அது ஏன் அப்படி நடந்திருக்குன்னா, எல்லா ஒரு ஸ்கீம்லேயுமே ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலது ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு சிலது பூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வால்யூமாக பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு கெயின் கிடச்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாங்குறதும் விற்கிறதும் அந்த வேரியேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்கு வாங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது ப்ரைஸ் ஏறுதா இல்லை எப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் அதோட அந்த டிப்பையும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க மாட்டோம். அதே போல் அது ஹை வந்தப்போ நம்ம அதை விற்றுருக்கவும் மாட்டோம். பட் இது ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்டில் நடக்குதுன்றது இன்பில்ட்டாக. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு இன்ஸ்டியூஷனை நம்ம டிபெண்ட் பண்ணி பண்ணுறது தான் ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் நம்மளோட மணியை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்குது. ஆனால் நம்ம யாருமே பெருசாக அதை லிசன் பண்ணுறதும் இல்லை, நம்ம யாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த கம்பேரிசன் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் தென் ஸ்மால் கேப் செக்மெண்ட்டு, இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்மால் கேப்பில் நேரடியாக நம்ம பங்கேற்கிறோம். இந்த கோவிட் மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்களேன், ரொம்ப டிப்பில் ஒரு ஸ்டாக்லாம் போயிருக்கு. ஜேகே டயர்ஸு, அப்புறம் ஏஎஃப்எல் வெல்த், சிஎட் டயர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அது அப்ரிஷியேட் ஆகிருக்கு 2 இயர்ஸில். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 1 lakh பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 times ஹையராக வந்திருக்கும். ஆனால் இதே ஒரு ஸ்மால் கேப் செக்மெண்ட் உள்ள ஒரு ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆவரேஜாக வரதை விட ஒரு 2-3 times கூடுதலாக வருது. அதுக்கும் அதே ரீசன் தான். ஏன்னா அவங்க பிக் பண்ணுற அந்த ஸ்கீம் வால்யூம் பெருசான ஒரு அமௌண்ட் உள்ளே என்ட்ரி ஆகுது. அதே போல் ஒரு பெரிய சேஞ்சஸும் நடக்குது அந்த மார்க்கெட்டில். அது எல்லாத்தையுமே அவங்க கீப் ஆன் அவங்க அதை ட்ராக் பண்ணி அதை அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட்டை அவங்க ஃபேவராக மாற்றுறாங்க. அந்த மாற்றுறதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக பில்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு அதுலேயே நம்ம யாருமே ஃபுல் டைமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது, பர்சனலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி. அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணுன்னா, ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட மணியை கொடுத்துட்டு அதை மானிட்டர் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லைனா கூட அவங்க நமக்கு அதை மானிட்டர் பண்ணி நமக்கு அதை வால்யூமை பெருசு பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய சோர்ஸாக நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
அதனால தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து ரெக்கமெண்டேஷனே கொடுக்குறோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நமக்கு இருக்குது. அண்ட் தென் டைம்லி டிசிஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த டிப் பண்ணுற பிஸ்கெட் நம்ம கொஞ்சம் தாமதிச்சா கூட நம்மளோட பிஸ்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரையிற மாதிரி தான் நிறைய பேரோட அமௌண்ட்டு அதை வாட்ச் பண்ணாமல் நிறைய லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டைம் இல்லைனா கூட உங்களோட அட்வைஸரோட நீங்கள் என்கேஜ் ஆகிட்டு அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடிங் வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கணுன்றதை நம்ம எல்லாக்கிட்டையுமே சொல்கிறோம். ஸோ நம்ம இனிஷியலான நமக்கு உள்ள அந்த கமிட்மெண்ட்டை நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் நமக்கு இருக்கிற சர்ப்ளஸ் மணியை வேணால் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த டாப்பிக்கை ஒரு சில அந்த ப்ரோ லெவலில் இருக்க சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரிமைனிங் பீப்புள் இப்போ நியூலி ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங்காக இருக்கவங்களும் சரி, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரியாரிட்டியை மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்து நீங்கள் பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.